வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கக்கூடிய நண்பர்களுக்காக ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இது அதனுடைய தொடர்ச்சியாக 3வது மாடல் கொஷின் பேப்பர். இதில் பாருங்கள், a/3 b/4 + c/7 எனில் a + b + c/c இன் மதிப்பெண்ணன்றதை முதல் கேள்வியாக கேட்டிருக்கோம். ஒன்றில் இந்த மாதிரி a/b/c/ன்னு ஒரு லெட்டருக்கு கீழே நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் தான் அந்த லெட்டரோட வேல்யூ. தட் மீன்ஸ் ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோடைய வேல்யூ 7 அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது a + b + c இல்லையா? அப்போ ஏவுக்கு 3, பிக்கு 4, சிக்கு 7 பை சி, சியோட வேல்யூ 7. அப்போ பாருங்கள், 3 4 7, 7 7 14, 14 7 வகுத்தோம் அப்படின்னா 2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2. சரியா? அடுத்ததாக 2வது கேள்வி பாருங்கள். 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது. ஆரம்ப நிலையிலும் இறுதி நிலையிலும் பலூனின் கன அளவுகளின் விகிதம் என்ன? பாருங்கள், பலூனோட வடிவம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கோள வடிவம்னு. கடைசியாக கேட்டிருக்கிறது கன அளவுகளின் விகிதம். கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா தெரியணும். 4/3 πr³ அப்படிங்கிறது தான் கோளத்தோட கன அளவு. இங்கே விகிதமில் வருதுன்றதால நம்பர்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வருது, 4/3 πங்கிறது தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ மீதி என்ன மட்டும் இருக்குது அப்படின்னா r³. அப்போ அந்த ஆரத்தை மட்டும் க்யூப் பண்ணால் போதும். ஆரம் கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இங்கே 6 இருக்குது, இங்கே 12 மாறுது. அவங்க ரேஷியோவில் கேட்டிருக்காங்கன்றதால இப்போ அந்த 6:12 நம்ம அப்படியே க்யூப் பண்ணணும்னு கிடையாது. ரேஷியோன்றதால கேன்சல் பண்ணலாம். 1 6 6, 2 12. அப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் மட்டும் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா க்யூப் பண்ணால் போதும். பாருங்கள், 1 க்யூப் பண்ணால் 1, 2 க்யூப் பண்ணோன்னா 8. ஸோ ஆன்சர் 1:8. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவங்க இந்த மாதிரி ஆரத்துடைய விகிதம் கொடுத்துட்டு கன விகிதம் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஆரத்தை க்யூப் பண்ணால் போதும். அப்படி பண்ணும்போது கூட ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்யூப் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது 3rd ஒன் பாருங்கள். ஒருவர் ஏ என்ற இடத்திலிருந்து பி என்ற இடத்திற்கும், பி என்ற இடத்திலிருந்து சி என்ற இடத்திற்கும், சி என்ற இடத்திலிருந்து டி என்ற இடத்திற்கும் முறையே 60, 50, 40 km/மணி என்ற சராசரி வேகத்தில் பயணம் செய்கிறார். ஏயிலிருந்து பிக்கும், பியிலிருந்து சிக்கும், அந்த மாதிரி இன்னொரு லெட்டரையும் சேர்த்துக்கோங்க, சியிலிருந்து டிக்கும் இடையே உள்ள தூரம் சமம் எனில் அவரது மொத்த பயணத்தின் சராசரி வேகம் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ இந்த மாதிரி 3 வேல்யூஸ் கொடுத்துட்டு சராசரி வேகம் கேட்குறாங்கன்னா 2 விதமான கொஷின் கேட்பாங்க. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு திரும்பி அங்கேருந்து ரிட்டன் வர்றதுக்கு ஆகக்கூடிய வேகம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்பாங்க. அது ஒரு டைப்பு. இது பார்த்திங்கன்னா 3 ஆவரேஜ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு 3த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் தான் நம்மளால் போட முடியும், இல்லை வேறு மெத்தடில் போகணும். அப்போது இது 3த்துக்கும் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு சராசரி வேகம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக இது ஃபார்முலா தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 3xyz by xy + yz + zx. அதாவது மேலே இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், இன்ட்டு 3, டிவைடில் 2 நம்பராக மல்டிப்ளை பண்ணணும். இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சும்மா இந்த ஃபார்முலா. இல்லைனா இப்போ நம்ம சொன்னது மாதிரி ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி? மேலே 3 இன்ட்டு இந்த 3 வேல்யூ 60 × 50 × 40 டிவைடட் பை கீழே 2 2 6 5 மல்டிப்ளை பண்ணி 6 5 30, 2 0 இருக்கிறதால அப்போ 3000, 5 20, 2 0 இருக்கிறதால 2 0, 4 24, 2 0 இருக்கிறதால 2 0. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 7400. அந்த வேல்யூவை இங்கே கீழே போடுறோம், 7400. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். அடுத்த பாருங்கள், 2 4, 37 2 74. இப்போ மேலே இருக்கிற 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மேலே இருக்கிற 3த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மேலே இருக்கிற 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி அதை கீழே இருக்கிறதால என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். இப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், 2 10, 3 18, இது ஒரு 0, அப்போ இங்கே ஒரு 0. மொத்தம் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா 1800. 1800 என்ன பண்ணுறோன்னா 37ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 48.648ன்னு கிடைக்குது. ஏன்னா 37ஆல் டிவைட் பண்ணுறது கொஞ்சம் பெரிய நம்பர் தான். ஸோ 48.648. அந்த 648 தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 48.65ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே கூட நமக்கு இன்னொரு டவுட் என்ன வரும் அப்படின்னா, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம 1800/37ன்னு கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, இங்கே டிவைட் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. 1800/37 இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதில் 2 3 தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதையும் சொல்கிறேன். இந்த இடத்துல கேன்சல் பண்ணும்போது கூட நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பாருங்களேன், 180
180ல் எத்தனை 37 இருக்குதுன்னு பார்த்தோம்னாலே போதும். ஒருவேளை அதை 40ன்னு எடுத்தாலே நன்னாங்க 16 4 முறை வருன்ற கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4 முறை வருன்றதால இந்த ஆன்சராக இருக்காது, இந்த ஆன்சராக இருக்காது. அடுத்தது மீதி என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு 8 வருதா 8 முறை வருதா இல்லை 5 முறை வருதான்னு பார்த்தோம்னாலே இது இடத்துல சூஸ் பண்ணிடலாம். 1 இந்த கேள்வியில் என்ன தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஆவரேஜ் அப்படின்னு கேட்ட உடனே இந்த 60, 50, 40 இது மூணுத்துக்கும் அப்படியே ஆவரேஜ் எடுத்துருவோம். அதாவது மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா தப்பாக வரும். ஆன்சர் கரெக்டாக அப்படி பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 50 கிடைக்கும். ஆனால் ஆன்சர் 50 கிடையாது பாருங்கள். சரியா? இந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி வராது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே அவங்க கேட்டிருக்கிறது சராசரி வேகம், ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். நமக்கு நார்மலாக ஒரு 3 நம்பரை கொடுத்துட்டு 60, 50, 40 இதுக்கு சராசரி என்னென்னா நம்ம அப்போ அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்பீடில் வரும்போது அந்த விஷயமே வேறுன்றதால இப்போ நம்ம சொன்ன இந்த மெத்தடில் தான் பண்ணணும். சரியா? அடுத்ததாக 4வது கேள்வி பாருங்கள். 2 எண்களின் விகிதம் 3:4 அவ்வெண்களின் HCF அதாவது மீப்பெரு பொது காரணி 4 எனில் அவ்வெண்களின் LCM மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இது HCFமா, HCF கொடுத்துட்டாங்க. HCF 4 சொல்லிவிட்டு LCM கேட்டிருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்படி LCM கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்த ரேஷியோவில் இருக்கிற 2 நம்பர் இன்ட்டு அவங்க கொடுத்த HCF இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. 3 12 4 12 48 தான் ஆன்சர். ஒருவேளை இதே கேள்வியை மாற்றி கொடுக்குறாங்க சார், இங்கே LCM கொடுத்துட்டு HCF கேட்குறாங்க, இதே மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு LCM கொடுத்துட்டு HCF கேட்குறாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அதுக்கு ஒரு கொஷின் ஒரு டெஸ்ட்டில் வைக்கிறேன், வச்சு அப்போ அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். ஸோ இங்கே சொல்லியிருக்கிறது HCF கொடுத்துட்டு LCM கேட்குறாங்க ரேஷியோவில் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு HCF என்ன சொன்னாங்களோ அதை அதோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்தது 5 கீழ்வரும் தொடரில் அடுத்த ஆங்கில எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த லெட்டர்ஸ் ஒவ்வொன்றுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். MN இங்கே பாருங்கள் OLRIV. இதை பொறுத்த வரைக்கும் ஒன் அவுட் ஒரு எழுத்தை பாருங்களேன். M அது ஒன் அவுட் இடத்துல O, அதுக்கப்புறம் R, அதுக்கப்புறம் Vன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுக்கப்புறம் இங்கன்னா இந்த இடம் தான் வரும். அதை அவங்க கொஷின் மார்க்காக வைக்கல, அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு யோசிச்சிங்கனாலும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிடும். நமக்கு தேவையான பார்ட்டுக்கு மட்டும் வரேன். NLI இங்கே தான் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? M அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா L கொடுத்துருக்காங்க. சாரி, N அதுக்கு முன்னாடி L கொடுத்துருக்காங்க. நடுவில் என்ன எழுத்து வரும்? M. LI Lக்கும் ஐக்கும் பாருங்கள், ஐக்கு அப்புறமா இங்கே KJன்னு 2 எழுத்து வரும். அதே மாதிரி இங்கே வரணும் ஒரு எழுத்து இல்லையா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து விட்டுருக்காங்க, முன்னாடி போயிருக்காங்க. இங்கே 2 எழுத்தை விட்டுட்டு 3வது எழுத்து முன்னாடி போயிருக்காங்க. அப்போ இங்கே 3 எழுத்தை விட்டுட்டு 4வது எழுத்தை எழுதணும். அப்போ ஐக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா HGF, அதுக்கு முன்னாடி எழுத்து E. ஸோ ஆன்சர் E. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். EFGH விட்டுட்டு I, JK விட்டுட்டு L, M விட்டுட்டு N. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் B ஈங்கிறது தான். நம்ம புரியுதுங்களாமா? சரியா? அடுத்தது 6வது கேள்வி. 140 பேர் ஒரு வேலையை 11 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 110 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இது நேர்மாறல் எதிர்மாறலில் பாருங்கள். இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? PHD/Wன்றது. இங்கே பர்சன் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ பேர்? 140 இன்ட்டு டேஸ் கொடுத்துட்டாங்க 11. ஒர்க்குன்றது ஒரு வேலை தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஈக்குவல் டு அதே வேலையை 110 பேர் இன்ட்டு எவ்வளோ டேஸ்ன்னு கேட்குறாங்க. முடிஞ்சு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். ஒரு 11 11 ஒரு 11 11. அப்போ மீதி இருக்கிற நம்பர் 14. ஸோ ஆன்சர் 14. அவ்வளோதான். அடுத்ததாக கேள்வி எண் 7. இதே மாடல் நம்ம ஏற்கனவே ஒரு கொஷின் பார்த்துருக்கோம். A/B ஈக்குவல் டு 8:15, B/C ஈக்குவல் டு 5:8, C/D ஈக்குவல் டு 4:5 எனில் A/D. ஒன்றும் இல்லை, இப்போ A/D ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் தான் வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணால் போதும். ஈஸ்ட்னாலே டிவைட்னு இருக்கும் இல்லையா? அப்போ 8/15 இன்ட்டு 5/8 இன்ட்டு 4/5 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 5 5 கேன்சல் ஆகிடும், 8 8 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 4:15. சரிங்களாமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் B. அதே மாதிரி அடுத்தடுத்த கொஷின் பேப்பர்லேருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸாக, இப்போ உதாரணத்துக்கு 10th ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 10th கூட ஒரு 2 3 இயலை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 3 இயர்லேருந்து ஒரு
இதே மாதிரி ஒரு 30 கேள்வி அந்த மாதிரின்ற மாதிரி நான் பிரித்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இதை நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டு வரேன். எல்லா கிளாஸும் சேர்ந்த மாதிரி நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட்லேருந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் வைஸாக கூட டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அப்போ இன்னும் உங்களுக்கு நமக்கு அந்த சப்ஜெக்ட் டீப்பாக புரிய வரும் பாருங்கள். சரியா? ஓகே. அடுத்தது, ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களின் வித்தியாசம் 4 சென்டிமீட்டர், மேலும் அவ்விரு இணைப்பக்கங்களிலே உள்ள செங்குத்து தூரம் 19 சென்டிமீட்டர், பரப்பளவு 475 சதுர சென்டிமீட்டர் எனில் இணைப்பக்கங்களின் அளவுகள். இதில் பாருங்கள், இது மெத்தடாக போகணுன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து இணைப்பக்கங்களின் வித்தியாசம் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே கேட்டிருக்கிறதும் இணைப்பக்கங்கள் தான். அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் எதுக்கெல்லாம் 4 வருதுன்னு பாருங்கள். 20க்கும் 16க்கும் டிஃப்ரென்ஸ் 4, 27க்கு 23 டிஃப்ரென்ஸ் 4, 27க்கு 20க்கும் டிஃப்ரென்ஸ் 4 கிடையாது, 25க்கு 23 டிஃப்ரென்ஸ் 4 கிடையாது. அப்போ இந்த 2 ஆன்சர் கிடையாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு 2 கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் பாருங்கள். மீதி 2த்தில் எது வரணும் அப்படிங்கிறது கூட அப்போவும் நம்ம மெத்தடுக்கு போக வேண்டாம். இங்கே பாருங்கள், ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஃபார்முலா என்ன? ½ இன்ட்டு h இன்ட்டு a + b. எது? சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணுமா? நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ½ இன்ட்டு h இன்ட்டு a + bங்கிறது தான் சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. அப்போ இங்கே h என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா 19, கரெக்டாக? இன்ட்டு a + b. ஒன்று ஆப்ஷன் ஏவாக இருக்கணும், இல்லை பியாக இருக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டோமா? ஏதாவது ஒன்றுத்தை கொண்டு வந்து இங்கே புட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்தால் நம்ம அதை எடுத்துக்கலாம், இல்லாட்டி அடுத்தது இருக்கிறத எடுத்துக்கலாம். அப்போ a + b 20யும் 16யும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 36. 1 2 18 2 36. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணேன்னா லாஸ்ட் நம்பரை மட்டும் யோசிச்சு பாருங்கள். 8 9 72. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது கடைசி நம்பர் என்னென்னு முடியும்னா 2ன்னு முடியும். ஆனால் பரப்பளவில் அவங்க சொல்லியிருக்கிறதுல என்னென்னு முடிஞ்சிருக்கு? 475 5ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இதை பெருக்குனா அந்த ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எதுதான் என்னோட ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி தான். நம்ம முழுசாக ஒரு சம்மை போட்டு பார்க்காமலே சொல்ல முடியும் பாருங்கள். இப்போ அதுலேயும் முதல்ல வந்து வித்தியாசம் 4 சென்டிமீட்டர்னு சொன்னோமா? 2 ஆன்சர் நிற்கவே தான் இந்த வேலை. ஒருவேளை 3த்தில் டிஃப்ரென்ஸ் வந்து 4 வரல, வேறு எதுவும் வந்துச்சு, 1த்தில் மட்டும்தான் வந்ததுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கே போகாமே முடிச்சிருக்கலாம் பாருங்கள். சரியா? அடுத்ததாக 9வது கேள்வி. இரு சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 32 சென்டிமீட்டர். இவ்விரு சதுரங்களின் பரப்பளவின் வித்தியாசத்தை பரப்பளவாக கொண்ட 3வது சதுரத்தின் சுற்றளவு. பரப்பளவாக இப்போ இங்கே பாருங்கள், 2 சதுரங்களின் சுற்றளவுகள் 40 32. சதுரத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. நமக்கு இங்கே என்ன தேவைன்னா பக்களவு. அப்போ 4a 40னா ஒரு a 4ஆல் டிவைட் பண்ணோன்னா இந்த சதுரத்துடைய பக்களவு 10. அதே மாதிரி இதை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா இந்த சதுரத்துடைய பக்களவு 8. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சதுரங்களின் பரப்பளவின் வித்தியாசம். இப்போ இதோட பரப்பளவு தேவை நமக்கு. பரப்பளவுக்கான ஃபார்முலா a². அப்போ 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. வித்தியாசம்ன்றதால மைனஸ் 100ல் 64 போயிடுச்சுன்னா 36. அப்போது இந்த பரப்பளவுடைய வித்தியாசத்தை, அதாவது இந்த 36 பரப்பளவாக கொண்ட, இப்போ நம்ம ஒரு புது சதுரம் எடுத்திருக்கோம், அதோட பரப்பளவு 36. அப்போ அதோட பக்களவு என்னவாக இருக்கும்? 6ஆக இருக்கும். ஏன்னா 6 ஸ்கொயர் 36 இல்லையா? கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த சதுரத்தின் சுற்றளவு. சதுரத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா 4a. அப்போ 4 × 6 24. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 24 சென்டிமீட்டர். அப்புறம் இதாக கொஞ்சம் சுற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் விஷயம் ரொம்ப சிம்பிள் தான், தெரிஞ்சதே தான் மாற்றி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததாக 10 18 22 38 என்ற 4 எண்களுடன் எந்த முழு எண்ணை கூட்டினால் கிடைக்கும் எண்கள் ஒரு விகித சமத்தை அமைக்கும். விகித சமம்னா தெரியும் இல்லையா? ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய நம்பர் நடுவில் இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கே இது கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆன்சரை கொண்டு வந்து இது எல்லாத்துக்கும் கூட ஆட் பண்ணால் வர நம்பர் இப்போ நம்ம சொன்ன கண்டிஷனை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் ஈஸி. மெத்தடாக போட்டோன்னா எக்ஸ்ன்னு எடுக்கணும், அது ரொம்ப பெரிய வேலை. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 4 எடுத்துக்கிறேன். 4 எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறேன். 10 14 4 நாளாக கூட்டுறேன். 14 ஒரு 8 பார்த்திங்கன்னா 22. 18 4 கூட்டினா 22. இது 26. இது பார்த்திங்கன்னா 42. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 14 42 மல்டிப்ளை பண்ணோன்னா நீங்கள் லாஸ்ட் நம்பரை மட்டும் கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 2 இங்கே 8ன்னு முடியுது. இதில் பாருங்கள் 6 2 12ன்னு முடியும். லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி எதனா வந்துட்டு போகுது. லாஸ்ட் நம்பரே 2ம் சேம் இல்லை. அப்போ கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணால் வர நம்பர் என்னவாக இருக்காது? சேமாக இருக்காது. டபிள்யூக்கு வந்துடலாம். ஸோ இந்த ஆன்சர் கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் பி 14 எடுத்துக்கிறேன். பாருங்கள் 10 கூட 14 ஆட் பண்ணேன்னா 24. 18 கூட 14 ஆட் பண்ணேன்னா 32. 22 கூட 14 ஆட் பண்ணேன்னா 36. 38 கூட 14 ஆட் பண்ணேன் அப்படின்னா 52. இங்கேயும் அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 4 2 8ன்னு வருது.
இங்கேயும் லாஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 6 12ன்னு வருது. ஸோ லாஸ்ட் நம்பர் ஈக்குவலாக இல்லை. அப்போ இதுவும் கண்டிப்பாக ஆன்சராக வராது. முடிஞ்சிச்சா? அடுத்த நம்பர் 2 எடுத்துக்கிறேன். 2 எடுத்தோன்னா 12 20 24 40. இப்போ இங்கே பாருங்கள் 12 ஒரு 12 40 மல்டிப்ளை பண்ணுறோம். லாஸ்ட் நம்பர் இல்லை சின்னதாக இருந்தாலும் நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுறேன்னு பார்த்துக்கோங்களேன். 4 12 48 சின்னதாக இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணுறேன். இல்லைனாலும் லாஸ்ட் நம்பரை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருப்பேன். இங்கே 2 24 மல்டிப்ளை பண்ணோன்னா 48 0. பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 ஆன்சரும் சேமாக வந்துடுச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2. அப்போ 12 எடுத்து பார்த்தா வராது சார்னா வராது. நமக்கு ஆன்சர் வந்துட்டு நம்ம அடுத்தது செய்ய வேண்டியதே கிடையாது. பாருங்கள் ஒருவேளை 2 ஆன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா செய்யலாம். இங்கே அந்த மாதிரியான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் சி தான். புரியுதா? இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து 11 பாருங்கள். ஒரு நீர்த்தொட்டியை நிரப்ப ஒரு குழாய்க்கு 10 மணி நேரம் ஆகிறது. நீர்த்தொட்டி முழுவதையும் காலி செய்ய வெளியேற்றும் குழாய்க்கு 12 மணி நேரம் ஆகிறது. நிரப்பும் குழாயும் வெளியேற்றும் குழாயும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் நீர்த்தொட்டி நிரப்புவதற்கு ஆகும் காலம் என்ன? நம்ம இதை மாடலில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு தொட்டி குழாயை நிரப்புது, ஒரு தொட்டி குழாயை காலி செய்யுது அப்படின்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணுறோன்னா கீழே என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் பெருக்கணும். 10 × 12 மேலே ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 12ல் 10 போயிடுச்சு அப்படின்னா 2 1 2 2 6 2 12. அப்போ 1/60 தலைகீழாக எழுதுனா 60. அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹவர்ஸ் மணி நேரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் 60 மணி நேரம். சரிங்களா? அடுத்தது 12. ஒரு பென்சிலின் 1/8 பங்கு கருப்பு நிறமாகவும் மீதமுள்ள பகுதியில் 1/2 பங்கு வெள்ளையாகவும் அதில் மீதமுள்ள பகுதி 3.5 சென்டிமீட்டர் அளவு நீல நிறமாகவும் உள்ளது எனில் பென்சிலின் மொத்த நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நமக்கு ஆன்சர் பண்ணுறது தான் ஈஸி. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். பென்சிலில் 1/8 பங்கு கருப்பு நிறம். உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்தே வருவோமே. 1/8 பங்குன்னும் போது நமக்கு 8ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒருவேளை அதில் வரலன்னா நம்ம அடுத்ததுக்கு போய்க்கலாம். இப்போ இதில் மொத்தம் 8 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1/8 பங்கு அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் போயிடும்? 1 சென்டிமீட்டர். ஏன்னா 1/8ன்னும் போது 8 8 கேன்சல் ஆகிட்டு 1 சென்டிமீட்டர் போயிடும். மீதி 7 சென்டிமீட்டர். கரெக்டாக? இந்த 7ல் 1/2 பங்குன்னு சொல்கிறாங்க. 7ல் 1/2 பங்கு வெள்ளையாக இருக்குது. 7ல் 1/2 பங்குனா 3.5. கரெக்டாக? அப்போ 3.5 பங்கு வெள்ளையாக இருக்குது. ஏன்னா மீதமுள்ள பகுதியில் தான். அதனால தான் இந்த 7லேருந்து 1/2 பங்கு கண்டுபிடிக்கிறோம். 3.5 போயிடுச்சு. அப்போ 7ல் 3.5 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 3.5. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அதில் மீதமுள்ள 3.5 சென்டிமீட்டர். அதில் மீதமுள்ள 3.5 சென்டிமீட்டர். பாருங்கள் நமக்கு கரெக்டாக மீதி என்ன வந்திருக்கு? 3.5 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. முடிஞ்சு பாருங்கள். நீங்கள் ஏன் சார் எடுத்த உடனே பி எடுத்தீங்க? இங்கே ஏ எடுத்து செஞ்சு பார்த்துருக்கலாம்ல அப்படின்னா நியாயமான கேள்வி தான். ஆனால் அவங்க சொல்லும்போது முதல்ல 1/8 பங்குன்னு சொன்னாங்களா? அப்போ முழுசாக 8ஆல் டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதால நான் 8 எடுத்தேன். நீங்கள் ஒருவேளை 6 எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 3.5 சென்டிமீட்டர் வரணும். இது வரலன்னா ஆன்சர் கிடையாது, முடிவுக்கு வந்துடலாம். இப்போ 6ல் 1/8ன்னு எடுத்தீங்க அப்படின்னா 6 × 1/8ன்னு செய்யணும். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3/4. அப்போ அதில் 3/4 பாகம் போயிடுச்சு. மீதி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி 3/4 சென்டிமீட்டர் போயிடுச்சு. மீதினா அப்போ 5.25 சென்டிமீட்டர். அதில் அரை பங்கு அப்படின்னா 5.25ல் அரை பங்குன்னு பார்த்தீங்கன்னா அது போக மீதி 3 சென்டிமீட்டர் வருமானா வராது. அப்போ இது கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். நமக்கு அவங்க 1/8ன்னு சொல்லவே பையில் 8 இருக்கிறதால 8ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுதான் இருக்குன்னு கிடையாது, வாய்ப்பு அதிகன்றதால நம்ம இதை எடுத்து பார்த்தோம். ஆன்சரும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஆன்சர் பி. மெத்தடாக போகிறத விட மெத்தடாக எடுத்திங்கன்னா எக்ஸல்லாம் வைக்கணும், ரொம்ப பெருசாக போகும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். சரியா? அடுத்தது 13. ஒய்யின் எக்ஸ் சதவீதம் 100 மற்றும் இசட்டின் ஒய் சதவீதம் 200 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு. எக்ஸுக்கும் இசட்டுக்கும் ஒய்யோட அவங்க சொல்லி ஒய்யின் எக்ஸ் சதவீதம்னா x/100. இதை தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100. அடுத்தது இசட்டின் ஒய் சதவீதம், இசட்டோட ஒய் சதவீதம் ஈக்குவல் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 200. அவங்க எதோட ரிலேஷன் கேட்குறாங்க? எக்ஸுக்கும் இசட்டுக்கும் தான் ரிலேஷன் கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போது இதிலேருந்து இசட்டோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ஒய்யோடைய வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுலேருந்து ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பாருங்கள். ஒய் இந்த பக்கம் ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. அப்படின்னா 200 × 100 பை இசட் இங்கே வந்துடும். அப்போ இங்கே ஒய்க்கு பதில் இந்த வேல்யூ, இந்த ஒய்யை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? 200 × 100. கரெக்டாக? இந்த மல்டிபிள் இருக்கிற இசட் அங்கே போயிடுச்சுன்னா டிவைடில் இசட் இன்ட்டு இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா x/100 ஈக்குவல் டு என்ன இருக்கும் அப்படின்னா 100ன்னு இருக்கும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த 100 கேன்சல் ஆகிடும். இந்த 200 கூட இங்கே வந்துச்சுன்னா இந்த 0 0 கேன்சல் ஆகிடும்.
அப்போது மீதி எக்ஸை இங்கே வச்சுக்கோங்க. இங்கே மேலே 2 இருக்குமா, கீழே இசட் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வருதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இசட் பை 2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? அப்போது ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு இசட் பை 2, இல்லை இந்த 2 இங்கே கொண்டு வந்தோன்னா 2x ஈக்குவல் டு இசட். இந்த ரெண்டு ஆன்சரில் ஏதாவது ஆன்சரை கொடுத்துருக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு இசட் பை 2 ஆர் 2x ஈக்குவல் டு இசட். எங்கே கொடுத்துருக்காங்க? இதோ பாருங்கள், ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இசட் ஈக்குவல் டு 2xன்னு. ஃபஸ்ட் ஆன்சர் அவங்க இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது எக்ஸ் ஈக்குவல் டு இசட் பை 2. சரிங்களா? அப்போது ஆன்சர் பி தான் இதோட சரியான விடை. அடுத்தது பாருங்கள் 14. தொடரில் தனித்து தெரியும் எண்ணை காண்க. இதில் பாருங்கள், இதில் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னா 3 நம்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நமக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த முதல் 3 நம்பர், அடுத்த 3 நம்பர், அடுத்த 3 நம்பர். இதில் பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டையும் தேர்டையும் ஆட் பண்ணுங்களேன். 2 4 ஆட் பண்ணால் 6, 6ல் பாதி 3. இங்கே 4 8 எடுத்து கூட்டினேன்னா 12, 12ல் பாதி 6. அதாவது போய் தான் அந்த செட்டில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எடுத்து ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நடுவில் இருக்கிறது கிடைக்குது. இங்கே 9ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 25. 25 2ஆல் டிவைட் பண்ணால் 12 கிடைக்காது. பாருங்கள், இந்த 9க்கு பதில் ஒருவேளை 8 இருந்துச்சுன்னா, 8 12 16ன்னு இருந்துச்சுன்னா 8ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணால் 24. 24 2ஆல் டிவைட் பண்ணால் 12ன்னு கிடச்சிருக்கும். அப்போ இந்த 9 வர வேண்டிய இடத்துல இருந்திருக்க வேண்டிய நம்பர் 8. ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்கிறதுல தவறானது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்ததாக 15. விடுபட்ட எண்ணை காண்க. இதில் ஒன்றுமே இல்லை பாருங்கள். இதில் 1 விட்ட ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா போதும். 1 3 7 கொஷின் மார்க்னு கொடுத்துருக்காங்க. 1 கூட 2 ஆட் பண்ணால் 3, 3 கூட 4 ஆட் பண்ணால் 7. அப்போ 2 4 அடுத்து ஆட் பண்ண வேண்டியது 6. 7 கூட 6 ஆட் பண்ணோன்னா 13. அடுத்து பாருங்கள் 6, 13 கூட 8 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 21. அந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் மார்க் கொடுத்த இடத்துல வர வேண்டிய நம்பர் 13, 13 அப்படிங்கிறது தான் 15வது கேள்விக்கான சரியான விடை. 16வது கேள்வி பாருங்கள். ஒருவர் ரூபாய் 2600ஐ 3 வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6% மற்றும் 8% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில் 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவான தனி வட்டி பெறுகிறார் எனில் 4% வட்டி வீதத்திற்கு செய்த முதலீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த அமௌண்ட்டு 2600. ஓந்தி 4%, 6%, 8%ன்னு ஒரு வருஷத்துக்கு. இப்போ நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரியும். I = PNR by 100. இந்த 3 விதத்துலையும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வருஷம் வந்து 1 தான். ஸோ என்னோட வேல்யூ 1. பிங்கிறது நமக்கு எதுவுமே எவ்வளோன்னு தெரியாது இந்த 3 அமௌண்ட்டும். அப்போ இதுக்கான அமௌண்ட்டை நான் எக்ஸ்ன்னும், இதுக்கு ஒய்ன்னும், இதுக்கு இசட்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் அமௌண்ட் அப்போ எக்ஸு, வருஷம் 1ன்றதால் அது பிரச்சனை இல்லாத விட்டுடலாம். இன்ட்டு ஆர், வட்டி வீதம் 4 by 100. கரெக்டாக? ரெண்டாவது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அமௌண்ட்டு ஒய், வருஷம் 1, அதோட வட்டி வீதம் 6 by 100. மூணாவது அமௌண்ட் என்ன வச்சுக்கிறேன்னா இசட், அதனோட வட்டி வீதம் 8 by 100. இப்போ எல்லாத்துலேயுமே பையில் 100 இருக்கிறதால என்னவாயிடும் அப்படின்னா 100 கேன்சல் ஆகிடும். இப்போ இதெல்லாம் எத்தனை பகுதி நான் ஒரு அமௌண்ட்லேயும் பிரித்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். அதாவது இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாமே மேலே இருக்கிறதால இதில் கூட ரெண்டாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகுன்றதால கேன்சல் பண்ணோன்னா 2 4 3 2 6 4 2 8. அப்படின்னா எனக்கு என்ன இருக்குன்னா 2x = 3y = 4zன்னு இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம இதெல்லாம் எத்தனை பகுதின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸுக்கு எத்தனை பகுதி, ஒய்க்கு இசட்டுக்கு அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு எத்தனை பகுதி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை விட்டுடலாம், மீதி இருக்கிற இந்த 2 நம்பரையும் பெருக்கலாம். இது ஒரு வழி. இல்லை அப்படின்னா இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 3 4. 3த்துக்கான எல்சிஎம் என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். அப்போ இந்த எல்லா நம்பரையும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூவை 12ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸு கீழே பையில் 12 இருக்கும், 1 2 6 2 12 ஆகிடும். இங்கே ஒய்க்கு கீழே 12 போட்டோன்னா 1 3 3 4 3 12. இசட்டுக்கு 1 4 4 3 4 12. அப்போ இசட் பை 3. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பிரிச்சிருக்கிற அமௌண்ட்டு எக்ஸுக்கு 6 பங்கு, ஒய்க்கு 4 பங்கு, இசட்டுக்கு 3 பங்கு. அப்படின்னா மொத்தம் எத்தனை பங்கு ஆகுது அப்படின்னா 6 4 13, 6 4 13 13 பங்கு. அவங்க 4% முதலீடு செய்த தொகை தான் கேட்குறாங்க. 4% வந்து எக்ஸு, அதுக்கு எத்தனை பங்குன்னா 6 பங்கு. இன்ட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2600. ஸோ இன்ட்டு 2600. 1 13 13, 13 26, 2 0. அப்போ 6 × 2 6 2 12, 1200.
அப்போ 4% முதலீடு செய்த தொகை எவ்வளோன்னா 1200. இந்த மாதிரி 6%, 8% தேவைன்னாலும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 17. ரூபாய் 8000க்கு 7% ஆண்டு வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி காண்க. இப்போ இதில் பாருங்கள், 8000க்கு 7% வட்டி 1 வருஷம் 6 மாதம். அப்போது நம்ம இது ஏற்கனவே தனி வட்டிக்காக சில வீடியோஸ் தனியாகவே போட்டிருக்கோம். அதில் இதுக்கான ஷார்ட்கட் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம் பாருங்கள். 7%, 8000ல் ஃபஸ்ட்டு 1%னா அந்த 2 0 போயிடும், 80 ரூபா. 1%னா 80, அப்போது 7%னா 8 7 56, அதாவது ஒரு 0. ஒரு வருஷத்துக்கு 560 ரூபா வட்டி. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு வருடம் 6 மாதம். ஒரு வருஷத்துக்கு 560னா 6 மாதத்துக்கு அதில் பாதி 280. இப்போ ரெண்டுத்தையும் சேர்க்குறோம் அப்படின்னா 840. அப்போ 1.5 வருஷத்துக்கு எவ்வளோ ரூபா வட்டி கிடைக்கும் அப்படின்னா 840 ரூபா வட்டி கிடைக்கும். சரியா? 18வது கேள்வி பாருங்கள். 289 x⁻12 y⁻6 z⁻14 வர்க்கமூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நம்பரை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக 289ங்கிறது எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னா 17ஓட ஸ்கொயர். கீழே ஆக்சுவலாக ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் மட்டும்தான் 17 இருக்குது. அதனால் நம்ம அதை வச்சு என்ன சொல்லிடலாம் அப்படின்னா மீதி எதுவும் வராதுன்னு சொல்லிட முடியும். ஒன்று இருந்தாலும் சப்போஸ் 2 3 இடத்துல 17 இருந்தால் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். வர்க்கமூலம் எடுக்கிறப்ப பவரில் இருக்கிறது பாதி ஆகும். இப்போ x⁻12 அப்படின்னா 12ல் பாதி 6, அப்போ x⁻6. y⁻6னா அதில் பாதி 3, z⁻14 அப்படின்னா அதில் பாதி 7. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 17, x⁻6, y⁻3, z⁻7. ஓகேங்களா? 19வது கேள்வி பாருங்கள். ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். இதே வேலையை பி தனியாக 45 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து 15 நாளில், பி மட்டும் தனியாக 45 நாளில். நம்ம முதல்ல ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? கீழே 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், மேலே 2த்தையும் மைனஸ் பண்ணுறோம். 45லேருந்து 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 30. கேன்சல் பண்ணோன்னா 1 5 2 5 30. அப்போ 2/45 தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 45/2. 45 2ஆல் அடித்தோன்னா 22.5. ஸோ 22 நாளில் ஏ வேலையை முடிப்பார். பாருங்கள், பி 45 நாளில் முடிக்கிறாரு, ஏ 22 நாளில் முடிக்கிறாரு. இப்போ அவங்க கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஒன்றுன்னா பாருங்களேன். பியை விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். கரெக்டானு பாருங்கள். பியை விட ஏ டபுள் மடங்கு வேலை செய்வாராம். ஆமாம், அதனால தான் பி 45 நாளில் முடிக்கிறாரு, இவர் அதில் பாதி நாள்லேயே முடிச்சிடாரு, 22 நாளில் முடிச்சிடாரு. பாருங்கள், அப்போ பியை விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர் அப்படிங்கிறதே கரெக்டு தான். இல்லைனா நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கணும். மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததாக 20வது கேள்வி பாருங்கள். ஏபிசி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவைகள் முறையே 24, 6, 12 நாட்கள். இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க ஆகும் கால அளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 பேர் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம். இப்போ 24, 6, 12 இது 3த்துக்கு நம்ம என்ன எடுக்கிறோன்னா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24. அப்போ 24 எதால் பெருக்குனா 24 வரும்னா 1ஆல், 6 4ஆல் பெருக்குனா 24, 12 2ஆல் பெருக்குனா இப்போ 4 1 5, 5 2 7, 7/24. வர ஆன்சர் நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்னா தலைகீழ எழுதுவோம். இப்போ 24/7, 24 7 வகுத்தோம்னா 7 21, மீதி 3/7. அப்போ 3/7 நாட்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்ததாக 21. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1000 ஆனது ஆண்டிற்கு 10% வட்டி விதத்தில் கூட்டு வட்டி கணக்கிடும்போது ரூபாய் 1331 ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், 1000 ரூபாய் 10%. 1000 ரூபாய்க்கு 10% அப்படின்னா 100 ரூபா. இதில் பார்த்துக்கோங்களேன், அவங்க என்னவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1331 ரூபா. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 331. ஒரு வருஷத்துக்கு 100 ரூபானா 3 வருஷத்துக்கு 300 ரூபா. கரெக்டாக? கூட்டு வட்டிங்கிறதால ஒரு வருஷமும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க. அப்போது 300 ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த 31 ரூபா வந்திருக்கும். கரெக்டாக? நான் தனி வட்டி மாடல்லே சொல்லிவிட்டு இந்த ஆன்சர் வர வைக்கிறேன். சரிங்களா? அப்போது 3 வருஷங்கிறது தான் சரியான விடை. ஏன்னா நீங்கள் 2 வருஷம் எடுத்திங்கன்னா 2 வருஷத்துக்கு 200 ரூபா தான் இருக்கும். என்ன இன்ட்ரெஸ்ட் போட்டாலும் அது 300 ஆயிருக்காது. 4 வருஷம் அப்படின்னா தனி வட்டி முறையிலே 400 ரூபா ஆயிடுது. நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே 300 ரூபா தான், 331 ரூபா தான். பாருங்கள், அதில் இந்த 2 ஆன்சர் கிடையாதுன்றதை முடிவு பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3 ஆண்டுகள். சரிங்களா? 22வது கேள்வி பாருங்கள். ஒரு தொகையை ஆண்டுக்கு 10 விழுக்காடு வீதத்தில் 3 ஆண்டுக்கு வட்டிக்கு விடும்போது கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி இவற்றிற்கு இடையேயான வித்தியாசம் ரூபாய் 31 எனில் அத்தொகையை காண்க. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த 21வது கேள்வி இதுவும் ஒன்று தான். அங்கே என்ன சொன்னாங்க, 1000 ரூபாய்க்கு 10% வட்டி விதத்தில் கூட்டு வட்டி கணக்கிடும்போது 1331 எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அதே கொஷின் தான் இது ஆக்சுவலாக. ஆனால் கொஷினை கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு
தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நம்ம புக்கில் சொல்லியிருக்கிற மாதிரியான ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தான ப்ராசஸாக போகும். அதால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக போடலாம். அதை விடவே ஃபார்முலா என்ன அப்படின்னா 3x + 1/x³ = d/p. இது என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிறது அந்த பர்சன்டேஜ். இது 3 years வரும்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். டி அப்படிங்கிறது டிஃபரன்ஸ், பி அப்படிங்கிறது பிரின்சிபல். இவங்க எங்கள் பிரின்சிபல் என்னன்னு தான் நம்மளுடைய கொஷினாக கேட்டிருக்காங்க. எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10%. அப்போ 3x + 1 31 இந்த 10 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 1000 = டி. டிஃபரன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 31 ரூபா. ஸோ 31/p. இங்கே பாருங்கள் 31 கேன்சல் ஆகிடும். அப்போ p = என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். நம்ம நார்மலாக 3 yearsக்கான கூட்டு வட்டி தனி வட்டி டிஃபரன்ஸ் ஃபார்முலாவில் போடுறத விட இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஓகேவா? 23வது கேள்வி. q⁻√ -67 - q⁻√ -25 + q⁻√ -8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள் அப்படியே ரிவர்ஸில் வரலாம். -8க்கு q⁻√ எடுத்தோன்னா -2. இது -25 -2 அதனால் -27. இதுக்கு q⁻√ எடுத்தோம் அப்படின்னா -3. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இது என்னவாயிடும் அப்படின்னா +3. 67 3 போயிடுச்சுன்னா 64 -64. 64க்கு -64க்கு q⁻√ எடுக்கிறோம் அப்படின்னா -4ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? முதல்ல அந்த 67 வச்சா கூட சொல்லலாம். 67ங்கிறது எந்த q⁻க்கு நியரஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கூட. அடுத்ததா 513 மற்றும் 1134 மீப்பெரு பொது காரணி. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வருது அப்படிங்கிறத வச்சு கூட நமக்கான ஆன்சரை சொல்ல முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 1 6 6 3 9ன்னு வருது. 3 கூட்டி பார்த்தோன்னா இது 1 1 2 2 3 5 5 4 9. ரெண்டுமே கூட்டுத்தொகை பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக கீழே இருக்கிற ஆன்சரில் எது 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமோ அது இதனுடைய மீப்பெரு பொது காரணியாக இருக்கும். இதில் 31 மட்டும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரல. அப்போ மீதி இருக்கிற ஆன்சரில் ஏதோ ஒன்றா தான் இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ 9 81 27 இது நம்ம சாதாரண வகுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். பாருங்கள் 513. ஒருவேளை ஒரு நம்பர் தான் அவங்க 3ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துலேயே முடிவு சொல்லிட்டு இருக்கலாம் பாருங்கள். அதனால தான் முதல்ல அந்த ஐடியாவை சொன்னது. இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் போகிறோன்னா 1 3 3 மீதி 2 7 3 21 1 3 3. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போடுறோம் அப்படின்னா 3 9 மீதி 2 7 3 21 மீதி 2 8 3 24. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போட முடியும் பாருங்கள். அப்படின்னா 5 3 15 7 3 21 1 3 3 2 3 6 6 3 18. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போட முடியுமான்னு பார்க்குறேன். போடலாம். மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். நமக்கு மறுபடியும் போட்டிங்க 3ஆம் வாய்ப்பாட்டில் அப்படின்னா 1 3 3 மீதி 2 9 3 27. இங்கே 4 3 12 2 3 6. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் போட முடியாது. ஏன்னா 19 வராது. அப்போ 3 × 3 × 3 3 9 9 3 27 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக 25வது கேள்வி. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோரின் வயது விகிதம் 3:1. அவர்களின் தற்போதைய வயது விகிதம் 2:1 எனில் அவர்களின் தற்போதைய வயது வருடங்களில். நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா இப்போதைய வயது விகிதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2:1. அதாவது எக்ஸுக்கு 2 மடங்கு ஒய்க்கு 1 மடங்கு. இவரோட இவர் டபுளாக இருக்காருன்னு அர்த்தம். இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து வருவோமே. 20 2ஆல் பெருக்குனா 40, 10 2ஆல் பெருக்குனா 20, 15 2ஆல் பெருக்குனா 30, 30 2ஆல் பெருக்குனா 60. எல்லாமே 2 மடங்காக இருக்குது. முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 3:1 இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய வயசு 30, இவருடைய வயசு 10. பாருங்கள் 3 மடங்காக இருக்கணும். 3 30 சரியாக வருது. மற்றதை செக் பண்ணி பாருங்கள், அப்படி வராது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு 10 வயசு இருந்திருக்கும், இவருக்கு 0 வயசு. 0 வயசுன்னு ஒரு வயசு நம்ம கணக்கெடுக்கிறது இல்லை. அப்போ இது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு 20, இவருக்கு என்னவாக இருந்திருக்கும்னா 5. பாருங்கள் 5 20 தான், 3 20 இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு 50, இவருக்கு 20, 20 3ஆல் பெருக்கினாலும் 50 வரல. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ 40,20 அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்தது 26 பாருங்கள். ஏபிசி ஆகிய 3 பங்குதாரராக உள்ள ஒரு வியாபாரத்தில் அவர்கள் முறையே 36,000 45,000 மற்றும் 54,000 என்றவாறு முதலீடு செய்துள்ளனர். மொத்த லாபம் ரூபாய் 37,500. சியின் பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா 3 பேராக சேர்ந்து எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதாவது கொடுத்துருக்க மொத்த அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா
15 மீதி முதல்ல 3 0 இருக்கிறதால அதை அப்படியே போட்டுக்கிட்டோமா, அப்புறம் மீதி இருக்கிற நம்பர் மீதி 1 6 10 ஒரு 3 13 அப்படின்னா 1,35,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரோட பங்கு கேட்குறாங்கன்னா சி உடைய பங்கு. சி எவ்வளோ ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 54,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக வந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,500. ஸோ இன்ட்டு 37,500. இங்கே பாருங்கள் அந்த 3 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக அடுத்தடுத்து ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பாருங்கள் 9ஆம் வாய்ப்பாடிலையோட கேன்சல் பண்ணலாம். 6 9 54. இங்கே பண்ணிங்கன்னா 1 9 9 I 9 45. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 2 3 6, இங்கே I 3 15. மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு 1 5 5, இங்கே 7 5 35, மீதி 2 I 5 25, 2 0 இருக்கிறதால 2 0. அப்போ 2 × 7,500 15,000. அப்போ சி உடைய பங்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 15,000. மொத்த அமௌண்ட்டு மேலே சி அதில் இன்வெஸ்ட் பண்ணது இன்ட்டு வந்த ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 15,000. அடுத்தது 27. 1 மீட்டர் விளிம்பு அளவு கொண்ட ஒரு கனசதுர பெட்டியில் 10 சென்டிமீட்டர் அளவு கொண்ட எத்தனை கனசதுரங்களை வைக்கலாம்? 1 மீட்டர் விளிம்பு அளவு, சரிங்களா? இதில் 10 சென்டிமீட்டர் அளவில். அப்போ நம்ம யூனிட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். 1 மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போது இந்த பெரிய கனசதுரத்தினுடைய கனளவு பை சின்ன கனசதுரத்தினுடைய கனளவு. கனசதுரத்தினுடைய கனளவுக்கு ஃபார்முலா A3. அப்போ இதோட அளவு 100 அப்படிங்கிறதால 100 × 100 × 100, ஏன்னா A3 அப்படிங்கிறதால. சின்ன சதுரத்துக்கு 10ன்றதால 10 × 10 × 10. பாருங்கள் 1 2 3 0 1 2 3 0 போயிடுச்சு அப்படின்னா 10 × 100 என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000. அப்போ மொத்தம் எத்தனை கனசதுரங்களை வைக்கலாம் அப்படின்னா 1000 கனசதுரங்களை வைக்கலாம். சரியா? அடுத்தது 3 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் 108 சென்டிமீட்டர் அளவுள்ள கனச்சவகத்திலிருந்து 3 சென்டிமீட்டர் விளிம்பு அளவு கொண்ட எத்தனை கனசதுரங்களை வெட்டலாம்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாடல் தான். அங்கே கனசதுரம், இங்கே கனசதுரத்தையும் செவகத்தையும் கேட்டு, அப்போ எது பெருசோ அது இந்த கனச்சவகத்திலிருந்து தான் இதை வெட்டி எடுக்கிறாங்க. அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்கு. அப்போ 3 × 18 × 108 பை இந்த கனச்சவகத்துடைய அளவு பார்த்தோம் அப்படின்னா 3. அப்போ கனசதுரத்துக்கு அதனுடைய கனளவுக்கான ஃபார்முலா A3. 3 × 3 × 3 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 3 3 கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 9 இப்படியோட கேன்சல் பண்ணலாம். அப்போ 29 18. ரெண்டுத்தையும் பேர்க்கணுன்னா 108 × 2 216. அப்போ எத்தனை கனசதுரங்கள் வெட்டலாம்னா 216 கனசதுரங்கள் வெட்டலாம். சரி, அடுத்து 29வது கேள்வி பாருங்கள். ஒரு மனிதரின் 3 மாத வருமானம் அவரின் 4 மாத செலவுக்கு சமம். அவருடைய வருடாந்திர சேமிப்பு ரூபாய் 600 இருந்தால் அவரின் மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கீழே ஆப்ஷன் வந்து பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒருவரின் 3 மாத வருமானம் 4 மாத செலவிற்கு சமம்னு சொல்லிட்டு கீழே கேட்டிருக்கிறது மாத வருமானம். இப்போ உதாரணத்துக்கு அவருடைய மாத வருமானம் 200ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முதல்ல சொல்லியிருக்கிற மாதிரி 3 மாத வருமானம், அவரோட 3 மாத வருமானம் என்னவாக இருக்கும்? ஒரு மாதத்துக்கு 200 ரூபான்னா 3 மாதத்துக்கு 3 600 ரூபாய் இருக்கும். அப்போ 3 மாதத்துக்கு 600னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோவா இருக்கும்? 3 மாதத்துக்கு இது. அப்போ 4 பேருக்குன்னா போதும், ஏன்னா 4 3 12 இல்லையா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 6 நாள் 24 2400 ரூபாய் அவரோட மொத்த வருமானமாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. இந்த 600ங்கிறது 3 மாதத்துக்கான சம்பளம். இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 மாத செலவுக்கு. சப்போஸ் 4 மாதத்துக்கு அவர் 600 ரூபாய் செலவு பண்ணுறாருனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவார்? 4 மாதத்துக்குன்னும் போது 4 3 12. அப்போ 3 நாள் பெருக்கணும் அப்படின்னா 3 18 1800 ரூபாய் செலவு பண்ணுவார். கரெக்டாக? அப்போ மொத்தம் 2400 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 1800 ரூபாய் செலவு பண்ணுறாரு. எவ்வளோ சேமிப்பார்? மைனஸ் பண்ணோன்னா 600 ரூபாய். அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, அவருடைய வருடாந்திர சேமிப்பு ரூபாய் 600. கரெக்டாக வருது பாருங்கள். அப்போது ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்ட். நீங்கள் மீதியில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு சேமாக வராது, வேறு வேறு ஆன்சர் வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ 200 அப்படிங்கிறது இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. 30 பாருங்கள். ஒரு தொகை தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 815ஆகவும் 4 ஆண்டுகளில் 854ஆகவும் கூடுதலாகிறது. அத்தொகையை காண்க. இப்போ பாருங்கள், இது ரொம்ப எளிமையான கணக்கு தான், ஆனால் அடிக்கடி கேட்குறாங்க. 3 வருஷத்தில் 815 ஆகுது, 3 வருஷத்தில் 815, 4 வருஷத்தில் 854 ஆகுது. அப்போ இதில் இடத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 39. ஸோ 4 வருஷம், இது 3 வருஷம். ஒரு வருஷத்தில் வித்தியாசம் 39 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 39. அப்போது 3 வருஷத்துக்கு என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். ஏன் 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோன்னா அவங்க முதல்ல 3 ஆண்டுகளில்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 117 ரூபா. கரெக்டாக? அப்போ 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு 117.
3 வருஷத்துல அந்த அமௌண்ட் எவ்வளோ மாறியிருக்கு? ரூ. 815 மாறியிருக்கு 3 வருஷத்துல. 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க? ரூ. 117 போட்டிருக்காங்க. அப்ப இது 2த்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா, 698. அப்போ போட்ட அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரூ. 698 தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. சரிங்களா? நண்பர்களே, இதோட டெட்டு, டிஆர்பிக்கான கொஷின் பேப்பர், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கொஷின் பேப்பரில் 3வது மாடல் கொஷின் பேப்பர் முடியுது. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா போட்டு பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி வேற ஒரு மாடல் கொஷின் பேப்பரோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.